ஏக்கா கேள்விப்பட்டியலா? குட்டி சாத்தான் போயிட்டான்ல. என்னடா உமா, என்ன சொல்லியா? குட்டி சாத்தானா போயிருக்கு. அவ பெருசுக்கு இப்பதானே பிளான் போட்டுட்டு வந்தோம். குட்டி சாத்தா நம்ம பிளான் போடாமலே போயிருக்கு பாருங்க. எப்படியோ 2 பேரையும் துரத்தன்னு நினைச்சோம். ஒண்ணு போயிட்டு இல்லையா, இன்னொன்னு எப்ப கிளம்புதுன்னு தெரியலையே. அதுவும் கூடிய சீக்கிரம் கிளம்பிறேன்க்கா. போட்ட பிளான் அப்படி இல்லையா? என்ன 2 இருந்து என்ன பிளான போட்டுட்டு இருக்கீங்க? நம்ம அத்தகாரியன்னு அங்க இங்க நல்லா உலாவிட்டு தெரியாலே இவளை எப்படி போட்டு தரலான்னு பாக்குறீங்களோ? என்னத்தே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டே பாருங்க. நானும் உமாவும் என்னதோ பிளான் போட்டிருந்தோம். ஆனா உங்களை போட்டு தள்ளுறதுக்கு இல்ல, உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு போடலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கோம். என்ன ஒண்ணு புரியலையே. நீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. என்ன என்ன திடீர்னு? இல்லத்த, அஸ்வினி, ரேவதி, நீங்க 3 பேரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா? அப்ப எங்களுக்கு அந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல் தானே. அதான் இன்னைக்கு ஃபுல்லா உங்க 3 பேருக்கும் 3 பேரை விட உங்களுக்கு பிடிச்சத மட்டும்தான் நாங்க செஞ்சு போட போறோம். அதான் அஸ்வினி போயிட்டா இல்லையா, தெரியாதா? அப்படியா? அஸ்வினி கிளம்பிட்டாலோ? சரி, நீங்க சாப்பிடுங்க அத்தே. நீங்களா ரேவதியா? என்ன உமா, திடீர்னு எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போடணும்னு சொல்லியா? ஆமாத்தே, இன்னைக்கு காலையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தோசையும் அதுக்கு சூப்பரா சட்னி சாம்பார் செய்யலன்னா இருக்கேன். எதே அது மட்டுமா? நீங்க எப்பவுமே தோசை இட்லி சாப்பிட்டா அதுக்கு கூட மெதுவடை வச்சுதானே சாப்பிடுவீங்க. நான் மெதுவடை செஞ்சு தரலான்னு இருக்கேன். என்ன மருமகளா, உண்மையா? ஆமா அத்தே, 10 மணிக்கு உங்களுக்கு அழகா குளுன்னு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் போட்டு தரலான்னு நான் இருக்கேன். எத்தே நான் ஒன்னும் குறைஞ்சவா கிடையாது. அவ கடையில இருந்து வாங்கிதான் கொழன்னு ஜூஸ் போட்டு தருவா. ஆனா தென்னை மரத்துல இருந்து ஏறி இளநீ பறிச்சு உங்களுக்கு அழகா வெட்டி இந்த வெயிலுக்கு அழகான ஜில்லுன்னு இளநீர் தருவேன். ஐயோ மருமகளா, எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. எத்தே மதியம் உங்களுக்கு பிடிச்ச மீன் வாங்கி அம்மியில அரைச்சி குழம்பு வச்சு சுட மணமணி நான் அழகா தருவேன். எத்தே நீங்க எப்பவுமே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அதுக்கு கூட அழகா அவியல் கூட்டம் வச்சுதான் சாப்பிடுவீங்க. நான் அவியல் ரசமும் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தருவேன் அத்தே. ஐயோ மருமகளே, நீங்க இப்படி சொல்லும் போதே எனக்கு ஆனந்தமா இருக்கு. மதிய நேரம் சாப்பிட்டுட்டு நீங்க அழகா தூங்கலாத்தே. நீங்க தூங்கி எழும்பி பார்க்கும்போது உங்ககிட்ட மணக்க டீயும் பறக்க காஃபியும் நான் உங்களுக்கு போட்டு தரேன். எத்தே நீங்க வெறும் காஃபியும் டீயும் மட்டுமா குடிப்பீங்க? அதுக்கு கூட சுட முறுக்கோ இல்ல பண்டமோ நான் செஞ்சு தருவேன். எத்தே நைட்டுக்கு அழகா மட்டன் எடுத்து சப்பாத்தியம் வச்சு உங்களுக்கு நான் ஹெல்த்தியா தருவேன். எத்தே நைட்டு நீங்க சப்பாத்தியும் மட்டனும் சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரணம் ஆகாதுன்னு நான் உங்களுக்கு அன்னாசி பழம் கட் பண்ணி தருவேன். ஐயோ மருமகளா, போதும் மருமகளா, போதும் 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க மருமகளா. உங்க 2 பேரையும் நான் தப்பா நினைச்சேன். ஐயோ என் தங்க மருமகளையா நான் தப்பா நினைச்சேன். உங்க 2 பேரும் என் மேல எவ்வளவு பாசம். இவ்வளவு நாள் இதை தெரியாத முட்டாளா இருந்துட்டேனே. ஐயோ. ஆமா அத்தே, இதெல்லாம் செஞ்சு தரலான்னு எங்களுக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா என்ன பண்ண, காசுதான் கொஞ்சம் இல்ல. ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சமாளிச்சுக்கிடுவோம். வாங்க அப்புறம் 2 கிளம்பி. இவ்வளவு நேரம் அழகா மழக்க இருந்து பேசினாலுவேன் வாயில வாரத பேரு 2000 ரூபாய் கொடுக்கணும். 2000 ரூபாய் இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசுனதை பார்த்து ஏதோ செஞ்சுதான் தந்த போறாளோன்னு நினைச்சேன். இவ்வளவாவது நமக்கு செஞ்சு தரதாவது. இல்லத்தே கோவப்படாதீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நாங்க ஸ்பெஷலா ரெடி பண்ணதான் போறோம். என்ன மோளா? நான் கிளம்புறேம்மா. கிளம்புறியா? ஏண்டி திடீர்னு கிளம்பியா? திடீர்னு தான் கிளம்ப மாதிரி இருக்கு. என் அத்தைக்காரி போன் பண்ணி என்ன ஆட்டம் ஆடுறா தெரியுமாமா? அத்தைக்காரி போன் பண்ணி ஆடுறாளா? ஏன் அவளுக்கு இருக்க முடியல என்ன? எவ்வளவு போன் பண்ணிருக்காங்க. போன் பண்ணி உன் மருமக இப்படி வீடு விடாத்திரியா, சீக்கிரமா உன் வீட்டுல கூப்பிடு, உனக்கு கவனிக்காம அவளுக்கு அங்க என்ன வேலை அப்படி இப்படி பேசியிருக்காங்கம்மா.
என்ன ரேவதி சொல்லுங்க? ஆமா அண்ணி, காலையில இருந்து கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கு. என் வீட்டுக்காரர் தான் கிளம்புன்னு சொல்லிட்டாரு. நான் கிளம்புறேன் அண்ணி. என்ன ரேவதி திடீர்னு கிளம்புறேன்னு சொல்ற? உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரலாம்ல இருந்தோம். இவ்வளவு நாள நான் இங்க இருக்கும்போது நீங்க சமைச்சு தந்தீங்கல்ல, அதுவே போதும் அண்ணி. நான் கிளம்புறேன். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவுதான் வேலையில அங்கிருந்து கிளம்புன்னு சொன்னோன்னா நீ ஏன் கிளம்பிய? இங்க இரு, ஒரு வாரம் இருந்துட்டு போலாம். இல்லம்மா, என் மாமியார்கிட்ட பேசவே முடியல. அது சல்லு சல்லுன்னு வெட்டிட்டு இருக்கு. நான் போறேம்மா. ஐயோ பாவம் என் பிள்ளை. ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்து போலாடி வந்தா 3 வாரத்துல கூப்பிடியாலே. ஆனா இங்க இருக்க உள்ள எல்லாரும் சொகுசாதான் இருக்காவ. என் பிள்ளை மட்டும்தான் அவனுக்கு கஷ்டப்படுது. சரி போங்கத்தே, கேட்டதெல்லாம் ரெடி பண்ணி தரோம். பென்ஷன் பணம் 2000 எடுத்துட்டு வந்துருங்களா? இப்படியா பேசுறிய? இன்னைக்கு என் மூவன் வரட்டு 2 வரை என்னெல்லாம் பேசினெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி குடிக்காமல. இது அது இப்போ உங்களுக்கு என் மேல அக்கறை கிடையாது, என் பென்ஷனுக்கு மேல அக்கறையும் ஆவட்டு பாத்துக்கலாம். ஏக்கா, புஷ்பாக்காவை காணல, நீங்க ஏதாவது பாத்தீங்களா? எப்படி இல்ல கீதா, நான் எதுவும் பாக்கல. பாத்துக்க, நேத்தைக்கு கல்யாண வீட்டுக்கு போனியா? ஆமாக்கா, கல்யாண வீட்டுக்கு நானும் புஷ்பாக்காவும் தான் போனோம். என்ன அழகா டேஸ்டா இருந்துச்சு பாத்தீங்களா சாப்பாடு. கடைசியில கொஞ்சம் போல மீதி கிடந்ததெல்லாம் நான் 2 கவர் தாக்கா எடுத்தேன். ஆனா புஷ்பாக்கா கவர் கவரா எடுத்துட்டு போறாங்கக்கா. என்ன பண்ணுவானே தெரியல. அப்படியா? நான் எல்லாரும் சொன்னாவமா மீதி கிடக்கு எடுத்துக்க போனே. நான் போகல பாத்துக்க. இந்த பிள்ளை நடந்து ஒரே அழுவையா இருந்துச்சு, அதனால நான் போகல. எல்லாரும் எடுத்தீங்களா? ஆமாக்கா, கொஞ்சம் அவியல் கூட்டம், கொஞ்சம் தீயலும், கொஞ்சம் ரசமும் தான் எனக்கு கிடைச்சி பார்த்துடுங்க. பாயசம் எல்லாம் எனக்கு கிடைக்கல. அவங்க புஷ்பாக்காவுக்கு எல்லாம் கிடைச்சி. வேணா நான் கொஞ்சம் மத்தியானத்துக்கு அவியல ரசமும் தாரேனக்கா. சரிம்மா, கல்யாணத்துல உள்ளதுன்னா நல்லா இருக்கும் பத்தியா, அதனாலதான். ஆனா ஒரு வார்த்தை எனக்கு கூப்பிட்டு நானும் வந்திருப்பேனே, யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை. எடுக்கணும்னு நினைக்கலக்கா. நானும் அவங்களும் கடைசி வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். நிறைய கடந்துச்சு பார்த்துடுங்க. ஆனா இது சின்ன பொண்ணு வசந்தி அக்கா உமாளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச அவங்களும் வந்திருப்பாங்களே. ஆமா ஆமா, வந்திருப்பாவ. அவ்வளவு வந்திருந்தா நமக்கு இது கூட கிடைச்சிருக்காது இல்லையா? ஆமா ஆமா, அது கரெக்டு தான். எங்க போனாலும் இவ்வளவு 2 தான் இருந்து பேசிட்டு இருக்கணுமா? என்ன புஷ்பா, எல்லாம் சூடாக்கிட்டு கிடந்தியோ? ஒரே வாசனையா இருந்து. ஏக்கா, எடுத்துட்டு வந்ததுதான் பாக்குறதுக்கு நிறைய பாத்துடுங்க. கொண்டு வந்தோன்னு பக்கத்துல எல்லாரும் வளம்பிட்டே எனக்கு கடைசி இல்லாம ஆயிட்டு. என்னத்த சொல்ல? யாரு நீ? எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் வளம்பிக்கிட்டு சும்மாவா இருக்கா? உனக்கு கொஞ்சம் கூட எடுத்து வைக்கல என்ன? எடுத்தேன், கொஞ்சம் போல எடுத்தேங்க்கா. இன்னைக்கு மதியத்தோட தீரும். என்னத்தை எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு. புஷ்பாக்கா, நேத்து நம்ம கவனிச்சோம் இல்லையா அந்த பரமேஸ்வரிக்க தங்கச்சி? ஆமா கீதா, கடைசி வரை மொய் பணம் வைக்கவே இல்லை பாத்துக்க. நானும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அவ அப்படியே கரங்கி கரங்கி திரியாலே தவிர மொய் பணம் வைக்கவே இல்லை. யார் அந்த பரமேஸ்வரிய தங்கச்சியா? அட, அவ இந்த கல்யாண வீட்டுல இல்ல, எங்க போனாலுமே ரூபா கொடுக்கவே மாட்டா. ஆனா குடும்பமா போய் சாப்பிட்டு வந்துருவா பாத்துக்க. இதெல்லாம் ஒரு மாதிரி கேவலம் இல்லையாக்கா? போற இடத்துல என்ன ஒரு 50-100 கூட கொடுக்க முடியாம என்னத்துக்கு போறாளுவ? நானே அவளை எத்தனை கல்யாண வீட்டுல பாத்திருக்கேன் தெரியுமா? குடும்பமா வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே சொல்லாம கொள்ளாம பீரியது பாத்துக்க. நேற்று நானும் இந்த அக்கால கவனிச்சு பார்த்தோம்க்கா. ஆமா, கொடுக்கவே இல்லை பாத்துக்கிடுங்க. ஆனா பாரு, ஊரு நியாயத்தை பேசன்னா நல்லா பேசுவா. வாயில அவ சொல்றதா உண்மை மாதிரி வாயில வாரதெல்லாம் அடிச்சு விடுவா பாரு. ஹீரா பாரு, வந்ததே சொல்ல மறந்துட்டேன். செல்வா ஒண்ணு தேடணும் பாத்துக்க. என்ன என்ன புஷ்பாக்கா, செல்வா தேடினானா? எதுக்கு? வரும்போது சொன்னான், கீதாவை கண்டா என்கிட்ட வர சொல்லுங்க அக்கா. நீ எதுக்குன்னு தெரியலமா? அப்படியா? சரிக்கா, நான் என்னன்னு போய் கேக்குறேன். அவன் காரணம் இல்லாம தேட மாட்டான். நான் வரேன்க்கா. சரிம்மா, போ. பாத்தியா பாத்தியா பாத்திமா, இவ்வளவு நேரம் வாங்கிட்டு பேசிட்டு இருந்தா. செல்வா தேடியான்னு சொன்னோன்னே பறந்துட்டா பாரு. ஆமா, 2 ஃப்ரெண்ட் இல்லையா, ஏதாவது சொல்ல தேடி இருப்பானு போவா. ஆமா, வசந்திக வீட்டுல அந்த சின்ன பொண்ணு வச்சு வந்திருந்தாரு, போயிட்டாரோ? யாரு சின்ன பொண்ணா? வசந்திக மைனியாரா? வசந்திக மைனியாரு 2வது உள்ளது போயிடுச்சு போல இருக்கு. ஆமா ஆமா, காலையில தான் கிளம்பி போச்சு. இவ்வளவு பண்ணி டார்ச்சருக்கு யாரு இங்க இருப்பா? டார்ச்சரா? என்னத்த சொல்ல, ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் இதுதானே பிரச்சனையா இருக்கு. சரிக்கா, அவ வந்தா ஒண்ணு சொல்லுங்க. என் வீட்டுக்கிட்ட வர்றதுக்குன்னா கொஞ்சம் முறை அவளுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுக்கணும். நீ வேற, அவ எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்க. அவளே எனக்கு தரேன்னு சொன்னா. அப்படியா? என்கிட்ட ஏதோ எடுக்காதது மாதிரி இல்ல பில்டப் கொடுத்தா?
கூட இருக்க எவ்வளையுமே முதல்ல நம்ப கூடாது புஷ்பா. நம்ம கிட்ட ஒண்ணு பேசியாலும் நம்ம பின்னாடி ஒண்ணு பேசியாலும் கொஞ்சம் கவனமாதான் இருக்கணும் பாரு. ஆமாக்கா கண்டிப்பா, அது கரெக்டு தான்க்கா. யாரு எப்ப எப்படி மாறியானே தெரியல பாருங்க. ஏங்க சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லுங்க. சமைச்சிட்டு இருந்த என்ன ஓடிவா ஒரு விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கிறிய. உமா, காலையில என் ஃப்ரெண்டு போன் பண்ணான்னு அவசர அவசரமா போனேன் தெரியுமா? ஆமா, அதுக்கு என்ன? அவனை போய் பாக்குறேன் உமா, எனக்கு அடையாளமே தெரியல பத்துக்க. அவனை டீ கடையில தான் நிக்கன்னு சொன்னான். நானே டீ கடையில நின்னுட்டு போன் பண்றேன், எங்கடா நிக்கிற நீ? அவன் என் ஃப்ரெண்ட்லயே நின்னுட்டு டே நான் உன் முன்னதாண்டா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நானும் தேடி தேடி வைக்க யாரையுமே காணல. அப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டு டே செல்வாணி நான் யாரா நீன்னு கேக்கேன். அப்புறம் தான் சொல்றான் டே நான் கணேஷ் நீ. ஏன் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் அந்த மட்டும் அடையாளம் தெரியாமல போச்சு? இல்ல உமா, படிக்கும்போது அவனுக்கு நிறைய முடி உண்டு. இப்ப முடி எதுவுமே இல்ல, ஃபுல் மொட்டை, வயிறெல்லாம் பெருசா ஏதோ பெரிய ஆள் மாதிரி வந்து நிக்காம பாரு. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல உமா. உடனே அவன்கிட்டயே சொல்லி சிரிச்சிட்டேன். அடுத்த பார்த்து சிரிக்க முன்னாடி நம்ம தொப்பியும் ஒரு வாட்டி கழட்டி பார்க்கணும், எப்படி இருக்கு நம்ம முடி. நீ என்ன நான் சொல்லுறது கரெக்டு தானே? ஆமா ஆமா கரெக்டு தான் உமா, கரெக்டு தான். என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? என்ன செல்வா? வாங்க மைனியோ வாங்க. என்ன புருஷனம் பொண்டாட்டியும் ஒரே சிரிப்பா இருக்கு? என்ன கண்ணு அமைதியாயிட்டிய? என்னதான் பேசி சிரிச்சலோ? உங்களை அக்கா நான் பேசி சிரிச்ச போறேன். நாங்க சும்மா எங்களுக்குள்ள பேசியோம். ஓ அப்படின்னா என்ன வேற பார்த்து சிரிப்பீங்களோ? இல்ல மைனியா, சும்மா சொல்லியா. என்ன மைனி, அம்மா எங்க? உங்க அம்மா எங்க செல்வா வீட்டுல இருக்காவ. என்ன பக்கத்து வீட்டு உள்ள கதை பேச ஆரம்பிச்சாச்சு. அவிய கிளம்பி பல மணி நேரம் ஆகுது பாரு. பக்கத்து வீட்டுக்கா போயிருக்காவ? சரி, அவியலுக்கும் வீட்டுக்குள்ளேயே எப்பவும் அடைஞ்சு கிடக்கு ஒரு மாதிரி இருக்கான், அதனால போயிருப்பாவளா இருக்கான். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. அப்படியா, ஓகே ஓகே. யாருங்க? இங்க ஒழுங்கா சிக்னல் கிடைக்கல, நான் வரேன். யாருன்னு கேக்கி சொல்லாமலே போறாவ. ஆபீஸ்ல இருந்து காலா இருக்கும், பேசிட்டு வரட்டு. என்னண்ணா பேசிட்டு இருந்தோன்னு போன் வந்தோன்னு இப்படி பறக்கியா? எங்க போறானோ யாருக்கு தெரியும்? சொல்லிக்கிட்டா போறாவ, அவிய பாட்டு எழும்பி போறாவ. இல்லவ கிளவி உண்டு இல்லையா, 100 நாள் வேலைக்கு போகுதான் பாத்துக்க. அப்படியா? யாரு சொன்னாக்கா? வெளிய பக்கத்துல நிறைய கிளவி உண்டு இல்லையா, எல்லார்ட்டையும் சேர்ந்து பேசிட்டு இருந்துச்சு. 100 நாள் வேலைக்கு போனாதான் கொள்ளலாம் அப்படி இப்படின்னு. போனா போட்டு அப்படியே வேலைக்கு போனா எல்லாரும் நம்ம 2 பேருக்கு ஒரு மாதிரி சொல்லுவாவ. ஏன் நம்மளா விரட்டியும் வேலைக்கு போங்க நீ? அவியலுக்கு தான் அங்க போற நல்ல கதை விடலாமா, பேசி சிரிக்கலாமா, 4 முகத்தை பாக்கலாமா, என்ன பண்ண? ஆமா அதுவும் சரிதான். சரி செல்வா அவசரத்தை விட்டு போறான், போய் பாக்கலையானா? இவன் போன வேகமும் எனக்கு புரியல. வாங்க பின்ன போய் பாப்போம். அப்படி யாரு போன் பண்ணான்னு இப்படி பதறி ஓடியா? என்ன கீதா, உமா பார்த்தா பிரச்சனை இல்லையா வரான், எதுக்கு நீங்க வந்தா? இல்ல செல்வா, நீ மார்னிங் கால் பண்ணிட்டு இருந்தா, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலன்னு வந்தேன். மார்னிங் கால் பண்ணது இப்ப வந்து கேக்குற பாரு. என்ன செல்வா இப்படி பயப்படுற? ஏன் உமா பார்த்தா என்ன அவ்வளவா திட்டுவா? திட்டுறது மட்டும் இல்ல, அவளுக்கு கோவம் வந்தா என்ன கையில கிடைக்குதோ தூக்கி அடிச்சிருவா. சரி சரி, நான் எதுக்கு தேடி வந்தேன்னா, உன் வீட்டுக்காரர் வேலை கேட்டிருந்தா இல்லையா, என் ஆபீஸ்ல ஒரு வேகன்சி இருக்கு, வர சொல்றியா? ரொம்ப தேங்க்ஸ் செல்வா. என்னைக்கு வரணும்? நாளைக்கே வர சொல்லு சரியா? நான் அந்த வேலையை ஒண்ணு வாங்கி கொடுக்குறேன், கண்டிப்பா வர சொல்லிடு. கண்டிப்பா வர சொல்ற செல்வா. சரி கீதா, நீ போ, வீட்டுல மைனி எல்லாரும் இருக்காவ, நீ போ, நான் அப்புறமா பேசுறேன்னா. இல்ல செல்வா, நான் இன்னைக்கு அல்வா செஞ்சேன், உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரட்டா? பாத்தியா இழுவ, எதுக்கு ஓடி வந்திருக்கியா நீ? அது என்ன அல்வா? மைதா மாவு அல்வாவா இல்ல கோதுமை அல்வாவா இல்ல கருப்பட்டி அல்வாவா, என்ன அல்வா? கோதுமை அல்வா சூப்பரா வந்துச்சு, எடுத்துட்ட செல்வா, டேஸ்ட் பண்றியா? ஐயோ இப்ப வேண்டாம், இப்ப உமாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். நான் சாயங்காலம் வரேன், அப்பதான் என்ன? சாயங்காலம் போறியா? ஏன் செல்வா எதுக்கு இப்படி பார்த்து பயப்படுற? நீ ஒரு திட்டு கொடுத்தா அவ அமைதியா போக மாட்டாளா? எதுக்கு இப்படி பயப்படுற? இல்ல என் யாரும் கீதா என்னத்த பண்ண? பாத்தியா இழுவ, உன்கிட்ட என்ன சொல்லி அவள்கிட்ட என்ன சொல்லியான்னு பாரு.
இவா எதுக்கு இப்ப போனா? என்னைக்குதா இவ்வளவு தூரம்? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான் உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க வீட்டுக்கு போனேன், நீங்க அங்க இல்லன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேக்கா. ஏன் பேசிட்டு இருந்தால பேச்ச பாதியில விட்டுட்டு எழும்பி வந்தா? அது வந்து போன் வந்துச்சுமா, அதனால வெளியே வந்தேன். போன் வந்துச்சு, வெளியே வந்தா. அல்வா கிண்டிட்டியா இல்ல இன்னும் கிண்டணுமா? என்ன உமா, என்ன பேசுறான்னு புரியல. ஏண்டி, உங்ககிட்ட எத்தனை வாட்டி நானும் சொல்லியாச்சு, திருந்தே மாட்டேங்க. இங்க பாருமா, எப்ப உன்னை பார்த்து பயப்படுறேன் நீ, எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. செல்வா என் ஃப்ரெண்டு, அவங்கிட்ட நான் எப்ப வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். உங்ககிட்ட கேட்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓ, அப்படி வேற ஆயிட்டோ? ஆமா, அல்வா கிண்டனா நீ உன் வீட்டோட வைக்க வேண்டியதானே? ஏன் எதுக்கு எனக்கு அல்வா தர பாக்கியா? என்ன வசந்தி அக்கா, நீங்க நிக்க போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீங்க எதுக்கு கேட்காம சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு கீதா, புருஷ பொண்டாட்டிகள்ல 1008 இருக்கோம், நம்ம ஏன் சண்டை போடணும்தான் அமைதியா இருக்கேன். எனக்காக உங்களை பேச சொல்றேக்கா, பாருங்க அவ எப்படி பேசுறானே. என்ன உமா, இதெல்லாம் பிரச்சனையாக்கியா? ஏக்கா, ஏதாவது பேசணும்னு பேசாதுங்க பாத்துக்கிடுங்க. ஏண்டி, அப்ப நானும் என் வீட்டுல சோறு வச்சேன் கறி வச்சேன்னு கொண்டு சாச்சி கொடுக்கட்டீங்க? ஏன் நீ என்ன கொடுக்காத மாதிரி பேசுற? நீயும் கொண்டு கொடுத்தவ தானே. விடுமா, பிறகு பாத்துக்கலாம். விடணுமோ? உனக்கு 2 விடல பாரு. உமா, இப்ப விட்டது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? உமா, என்ன உமா? உமா வலிக்குது உமா. என்ன இன்னும் பாத்துக்கிட்டு கிளம்பல? செல்வா, இத்தினோண்டு பாலித்தீன் கவர் மாதிரி இருந்துகிட்டு பண்ற நச்சரிப்பு தாங்க முடியல. என்ன இன்னும் பாத்துக்கிட்டு நிக்கியா? உள்ள போனி பாத்தியலா உங்க குழந்தை நேரத்துக்கு லட்சணத்தை எப்படி பேசியான்னு பாருங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணுமே சொல்லதுக்கு துப்பு இல்ல, இழிப்பு வேற இல்ல உங்களுக்கு. அது இல்லன்னா இழுவ, செல்வாவை கொடுத்த குடுல கீதா பறந்துட்ட பாரு. இப்ப நான் குடுக்கற குடுல நீங்களும் பறந்துருவிய. பேசாம போங்கக்கா, கடுப்பா இருக்கு யார பார்த்தாலுமே. விஷயம் என்ன கேள்விப்பட்டியா? குட்டி போகல போல, இங்கதான் நிக்குது. இன்னுமா போகல? ஏன் நோச்சல? ஒருவேளை அந்த பையனுக சித்தி காரி ஊற்றி உண்டு தெரியுமா, அவ இங்க வர விடானேதான் விரட்டி விட்டுருப்பாளோ? நீங்க வேற, விரட்டி விட்டாலும் அந்த பையனுக்கு நல்ல வீடு வாசல் சொத்து பத்திரம் நிறைய உண்டான்ல, அப்ப ஏன் இங்கே வந்து இருக்க போறான் சொல்லுங்க? அதுவும் கரெக்டு தான், இருந்தாலும் வந்தா போனான்னு இல்லாம இங்கேயே இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்க பாத்துக்கிடுங்க. அதான் பார்வதியும் இப்ப வெளியே காணலையே, 4 பேர் ஏதாவது கேட்டுருவா எடுத்துருவான்னா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கா போல. கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவ கொஞ்ச நெஞ்சமா நாட்டிட்டு தெரிஞ்சா, எவ்வளவு திமிர் எடுத்து தெரிஞ்சா கொழுப்பு பிடிச்சவா. எனக்கு அதுல இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள போனோன்னா ஏன் வெளியே வேலைக்கு போறேன் கட்டுப்புட்டுன்னு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டா பத்தியா? ஆமா எனக்கு அது ஒரு மாதிரிதான் இருந்து பாத்துக்க. நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரில சொல்லிட்டா, எப்பா நம்ம எல்லாம் ஒரு ஆளுகிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லுவோமா எடுப்போமா பாரு. ஆனா நம்ம கிட்ட பேசியோட பேரு பட்டுன்னு சொல்லி அழுவ. காலையில கூட என் மருமோள்கிட்ட எழும்பி வெளியே வாரா, ஒரு கப்பு காபி தண்ணி போடுன்னு சொன்னேன். பட்டுன்னு சொல்லியா பாரு, உனக்கு தேவைன்னா நீ போட்டு குடி, போடும்போது எனக்கு சேர்த்து ஒரு கிளாஸ் வைனி. போங்கக்கா, உங்க வீட்லயாவது இப்படி எழும்பி வந்தவட்ட தான் போட சொன்னிய. நான் உறங்கிட்டு இருப்பேன், வந்து எழுப்புவா. அத்தி அத்தி, அவ என்ன அத்தேன்னு கூப்பிட்டாலே எனக்கு ஆப்பு வைக்க போறான்னு தான் அர்த்தம். நானு என்னன்னு கேட்டா, ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு கிளாஸ் டீ போட்டு தெரியலா, இப்படி எழுப்பி விட்டுறவரு. என் மோனுகிட்டே நான் கேட்பேன், உன் பொண்டாட்டிக்கு அவளு போட தெரியாத ஏன்ட்ட போட சொல்லியானே. சரிம்மா ஒரு நாள் தானே கேட்கியா, போட்டு கொடுத்துருனே. அவ டெய்லி கேட்கறது அவனுக்கு எங்க தெரிய போகுது? இதெல்லாம் நம்ம சொல்லணும்க்கா. இவ்வளோ லைட்டா எதுனாலும் அவனோட சொல்லிட்டு பாத்துக்கிடுங்க. நம்ம மனசுக்குள்ளேயே வைக்கும் பத்தியெல்லாம் அதுதான் தப்பு. ஆமாமா, கரெக்டா சொன்னா, அதுதான் தப்பு. இன்னைக்கு பாரா பார்வதிக முழுகுதிரிய வாழ்வ. இருந்தாலும் குட்டி ரொம்ப காரியக்காரி தான். முன்னாடி பத்தியலா வேற ஒரு பையன் கூட தானே பைக்ல வந்து இறங்குச்சுன்னு சொன்னேன், கண்ணால பார்த்தது. இப்ப பாருங்க வேற இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டா. விவரம் அப்படி இருக்கு.
நம்ம வீட்டில் உள்ளதெல்லாம் விவரம் இருக்கா பத்தியா? என்ன பார்வதி, வெளியே பார்க்க முடியலமா? இப்பதான் வெளியே வந்திருக்கா? ஆமா, பெருக்கலான்னு வந்தேன். நீங்க வேற பேசிட்டு இருக்கிறீங்க. பிறவே பெருக்கேன். ராதிகா போயிட்டாளா நிக்கலாமா? இல்ல ஏன் கேட்கும்னா வந்து நிறைய நாள் ஆகுது இல்லையா, இங்கே நிக்கால ஏன் என்ன ஏதுன்னு கேட்கும். நிக்கலக்கா, உட்கார்ந்துதான் இருக்கா. பார்வதி, அதை கேட்கலம்மா. இந்த நிறைய நாள் ஆகுது இல்ல, அதை இன்னும் கிளம்பாம இருக்காளே, ஏதோ பிரச்சனையோ என்னமோன்னு கேட்கும். அப்படி என்ன பிரச்சனை வந்துடும்? பெத்த தாய்க்கு வீட்டுல பிள்ளை வந்து நிக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துடும்? நீங்க ஏதும் பிரச்சனை உருவாக்காம இருந்தா போதும். நாங்க ஏமா உருவாக்க போறோம்? உன் வீட்டு கதை எங்களுக்கு என்ன தெரியுமா? நாங்க எங்களுக்குள்ளதான் பேசிட்டு இருக்கோம். உன்னை பார்த்ததான் கேட்டுட்டோம்மா. சும்மா சொல்லக்கூடாது பார்வதி. உன் மூவ நிறைய புத்திசாலி தான், நல்ல புத்திசாலியாதான். கேட்டியா? ஓ அப்படியா? இல்ல ஏன் சொல்லியனா, கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையனை கூட பைக்ல வந்து இறங்குறான். இன்னைக்கு பெரிய பணக்காரன கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டா. அதனாலதான். வாய மூடுங்க. ஏதாவது பேசணும்னு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாத்துடுங்க. நாங்க சொன்னா உனக்கு கோவம் தாமா வரும். வேணா நீ உன் மூளைகிட்டே கேட்டுக்க. வெளியே வந்தா இவ்வளவு தொல்லை தாங்க முடியாப்பா. யாக்கா பேச்சு வாக்குல சொல்லி விட்டுட்டிய? ஓவரா திமிரலையும் பண கொழுப்புல ஆடுனா இல்லையா, போய் கேட்டு சண்டை போடட்டு. அதனவோ சரிதான். ஏயா, உனக்கு எவ்வளவு திமிரம் கொழுப்பம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியாம அவகிட்ட அல்வா வாங்கி தின்ன போயிருப்பா. அது அல்வா தான் தர கூப்பிடியான்னு எனக்கு நிஜமா தெரியாது உமா. ஏதோ சும்மா தான் கூப்பிடியான்னு நினைச்சிட்டு போனேன். சும்மா கூப்பிடியான்னு நினைச்சிட்டு போனதுக்கே இவ்வளவு ஆத்திரமா ஓடனா? அப்ப அல்வா தான் தர கூப்பிடியான்னு சொன்னா நீ என்ன மிதிச்சிட்டு போயிருக்க மாட்டா? சொல்லு நீ. சாரி உமா, தெரியாம போயிட்டேன், மன்னிச்சிரு உமா. உன்ன நான் கிளி பிள்ளைகிட்ட சொல்லிய மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி உன்ன ஒரு வழிக்கு கொண்டு வந்தா நீ வரமாட்டேன், அதே வழியில தான் போவேன்னு நீ இழுத்துக்கிட்டு போறா, அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல உமா, நிஜமா உமா. அடிக்காத, எதுனால பேசி தீர்த்துக்கலாம். உன்னை எல்லாம் நான் என்ன வச்சிருக்கதே பெரிய விஷயமாக்கும். இதுல வேற அடிக்காதையும் அடிக்காத, நீ ரொம்ப நடிக்காத. உமா உமா. என்ன சொல்லு. வர்க்கீஸ் வேற போன் பண்ணான், நான் டீ கடை வர போயிட்டு வந்துடட்டா. இவ்வளவு அடி வாங்கின பிறகு மறுபடியும் வெளியே போட்டான்னு கேக்கியா பாரு. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். இல்ல உமா, அவ கொஞ்ச நேரமாவே கால் பண்ணிட்டு இருக்கான். உன்னை எந்த நம்பிக்கையில நான் விடியது? நீ வர்க்கீஸ் அண்ணாவை தான் பார்க்க போறியா, இல்ல திருட்டுத்தனமா போய் அல்வா வாங்கிட்டு இருந்த போறியா நீ? சொல்லு நீ, சொல்லு. நிஜமா நாங்க எல்லாம் போக மாட்டேன் உமா, என்ன நம்பா. உன்னையெல்லாம் நான் இனி நம்புற மாதிரி இல்ல. நீ எப்பேற்பட்ட கள்ளைன்னு எனக்கு தெரியும். என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா உமா? பாவம் ஒன்னெல்லாம். இங்க பாரு செல்வா, நான் எப்பவும் இத மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன் பாத்துக்க. கொஞ்ச நேரம் பேசிச்சிருச்சா எங்க இருந்து அவளுக்கு மூக்கு வேர்க்குமோ, ஓட்டமா வந்து சண்டையை கிளப்பி விட்டுட்டு பெய்றியா? நீ உமா வருத்தப்படியா? நீ வருத்தப்படாத. நீ ஒழுங்கா அவளோட பார்த்து பல்லு காட்டாம இருந்தா நான் ஏன் வருத்தப்படணும்? சொல்லலாம். உண்மையை சொல்லி உமா, இனி நான் கீதா கிட்ட பேசவே மாட்டேன் உமா, பிளீஸ் உமா. உன்னை நான் நம்பணும். நிஜமா சொல்லி உமா, உன் மேல சத்தியமா இனி நான் உமா கிட்ட பேச மாட்டேன். என்னது? இல்ல, அது நான் உளறிட்டேன். உண்மையில சொல்லி உன் மேல சத்தியமா இனி நான் கீதா கிட்ட பேசவே மாட்டேன் உமா. என்ன நம்பு உமா, நம்பு. செல்வா, செல்வா. உமா உமா, அம்மா எல்லாம் கரெக்ட் நேரத்தை என் அம்மைக்கு சமைச்சு கொடுக்காம இருந்து பாரு. சரிங்க, சமைச்சு கொடுக்குறீங்க. என் அம்மா ஏதாவது உன்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமன்னு வச்சுக்க உமா, அப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது பாத்துக்க. சரிங்க, திட்டாதீங்க. பரவாயில்லையா செல்வா, நல்லாதான் கொண்டாட்டி மிரட்டி வச்சிருக்கான். செல்வா,
அம்மா வாங்கம்மா, நீங்க இப்போ வந்து உட்காருங்க. எதுக்கு மக்கா அவளை போட்டு திட்டிட்டு இருக்கா? அவன் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டியா? ஏன்னா சில டைம் தான் வசந்தியோட சேர்ந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஓப்பி அடிச்சுட்டு தெரியா, மற்றபடி என்ன நல்லா பாத்துக்கியா? அதாம்மா அவகிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கேன். பாத்து மக்கா பார்த்தேன் நீ புரிய வச்சத. என்ன நீ மேல உட்காந்து அவளுக்கு கீழே உட்கார வச்சிருக்க? இப்படி இருந்தாதாம்மா அவளை நம்ம காலிகளை தான் வச்சிருக்கணும். அப்பதான் நம்மளை பார்த்து ஒரு பயம் இருக்கம்மா. பார்க்கவே பாவமா இருக்கு மக்கா. பாவம், அவளை எழுந்து போ சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிடாம வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கு நிலைமை பாவனி. வெளியே சொல்லவா முடியுது? அம்மா எலும்பு, நீ பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். சொல்லிட்டா மட்டும் போய் கேட்டுருவா. இல்லத்த, அவங்க திட்டுவாங்க. என்ன செல்வா இப்ப அவளை பயம் கட்டி வச்சிருக்கியா? எப்படி பயப்படிய பாரு. நீ எலும்புமா, அவன் என்ன சொல்ல நான் பாத்துக்கிட்டே, நீ எலும்பு. ஏங்க அதான் அம்மா சொல்லியா இல்லையா? எலும்பு எலும்புமா, ரொம்ப தேங்க்ஸுமா. வா எலும்புன்னு சொன்னா எலும்பி உட்காந்துருக்கா. போ அம்மா போய் டீயை போட்டுட்டு வா. சரிங்க. ஓவரா இதுதான் சாக்குன்னு மிரட்டிட்டு இருந்தா நினைச்சுக்க, இதுக்கும் சேர்த்துதான் வாங்குவா, மனசுல வச்சுக்க. சரி சரிம்மா. என்ன மக்கா கடைசி என்ன சொல்லிட்டு போறா? போ போய் காஃபி போடுன்னு சொன்னேன் இல்லையா? டீ போடவா, காஃபி போடவா, ஹார்லிக்ஸ் போடவா, பூஸ்ட் போடவா, போன்விட்டா போடவான்னு கேட்டுட்டு போறாம. எதுனாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாமா. அப்படிதான் இருக்கணும் செல்வா, அப்படிதான் இருக்கணும் பாத்துக்க. யானோ தானு விட்டுட்டோன்னு நினைச்சுக்க, அவங்க கீழே நம்ம இருக்க மாதிரி ஆயிரம் பாத்துக்க. புரியுதா? புரியுதுமா, நல்லாவே புரியுது. வர்க்கீஸு வர்க்கீஸு, என்ன மக்கா கிளம்பலையா இன்னும்? இம்மா நான் கிளம்பிட்டேன், காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களாம் சின்ன பொண்ணு வந்துருங்க. அவ எங்க? இப்ப வருவாம்மா. இப்போ வாரேன். எம்மா வரும்போது ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. சரி மக்கா. என்ன திடீர்னு வந்துருக்கிய? ஆமாக்கா, கொஞ்ச நாள் வெளியில உங்களை காணல பாருங்க, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஏன்க்கா வெளியே வரத்துணும் கிடையாது? எங்க போறதுமா, வீடு உண்டு நான் உண்டுனே இருக்கிறது பத்துக்க. இப்ப என்னக்கா உங்க பேத்தியார கூட வண்டி ஏத்தோட வரது கிடையாது? ஆமாமா, ஒரு வாரமா கால் வெளி பத்துக்க, அதனாலதான் வெளியே எங்கேயும் வரது கிடையாது. வெளியே எங்கேயும் கிளம்பிட்டீங்களோ? ஆமா, வெளியே கிளம்பலான் தான் ரெடி ஆனோம். தூரமாக்கா போறிய? தூரம் இல்லம்மா, பக்கத்துலதான். கொழுப்பு பிடிச்சவா. என்ன நியூஸ் பேப்பர்லாம் நம்ம வீட்லயே காலையில வந்து நிக்குது. எதே போமா? ஏன் கிளம்பலையா நீ? இந்த துணியோட வர? ஏன் தே இந்த துணி நல்லா இல்லையா? வீட்டுல உனக்கு எவ்வளவோ துணி இருக்கு, வேற ஒண்ணு எடுத்து போட வேண்டியதானே. சரி தே, உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நான் இப்ப மாத்திட்டு வந்துடுறேன். என்னது இது ஒரே கொடுமையா இருக்கு. மாமியார மருமகன் ஒற்றுமையா இருக்காளுவ, இவன் மாத்துன்னு சொன்னா அவன் மாத்தது போல. அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சு திடீர்னு? என்னக்கா நீங்க சொன்னா ஒரு வார்த்தை சொல்லதுக்கே மாறி 9 வார்த்தை பேசுவோங்க மருமுவா. இப்ப என்ன இப்படி அமைதியா போறா? என்ன பண்ணிய? நான் என்னம்மா பண்ண போறேன்? இல்லக்கா ஏன் கேட்கும்னா, நீங்க சொல்லி தந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் பத்தியெல்லாம், அதுக்குதான் கேட்கும். இவ்வளவு இதாட்டு போறாளே, அதான் என்னதான் பண்ணீங்க? குடும்பம்னா என்னையுமா சண்டை போட்டுட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் சண்டை போடுவோம், ஒரு நாள் ஒற்றுமையா இருப்போம். இன்னும் மனசு மாறியாச்சு, எவ்வளவு நாளைக்குன்னு பாப்போம். இல்ல வேற என்னமோ நடந்த முறையில இருக்கு. உங்க மருமோ நீங்க சொல்லியதுக்கு பட்டுன்னு கேட்க. முன்னாடி உள்ள சின்ன பொண்ணுனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மாறி 9 வார்த்தை சொல்லிட்டு தானே போவா. இது என்ன புது கதையா இருக்கு? இப்ப உங்களுக்கு நாங்க ஒற்றுமையா இருக்கிறது பிரச்சனையா, இல்ல நாங்க சண்டை போடலங்கிற ஆதங்கத்துல பேசுறீங்களா எப்படி? ஐயா அப்படியெல்லாம் இல்ல, ஒற்றுமையா இருங்க. நாங்க இதுக்கப்பா இப்படி பண்ண போறோம். என்ன தூரமாவா கிளம்புறிய? அதான் சொன்னேன்ல, பக்கத்துல தானே. சரி வா போல. நம்ம திமுறை பத்தியா எப்படி சொல்லுது நீ? ஆமா பார்த்தேன், எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். வந்துட்டாளுவ. என்னாச்சு ஏதாச்சு? ஒரு குடும்பம் சந்தோஷமா இருந்துட வேண்டாம், பொறுக்காது இவளுக்கு. எத்தே இந்த ட்ரெஸ் இருக்கட்டா? வா போலாம். எத்தே சாரி எத்தே, நான் உங்களை நிறைய வாட்டி மனசு கஷ்டப்படபடி நடந்திருக்கேன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுங்க. நீ மட்டுமா? நானும் தான் உன்னை எத்தனை வாட்டியோ கஷ்டப்படுத்திருக்கேன், நீயும் என்ன மன்னிச்சிரு. வா போலாம். ஏமா 2 பேரும் வரீங்களா? பாருங்க 2 நிமிஷம் நம்ம 2 மனசு விட்டு பேச முடியல, உடனே உங்க பையன் கூப்பிட்டுட்டாவ பாருங்க. வா. சரி அத்தே, இனி நான் உங்க மனசு போனாம உங்க விருப்பப்படியே நான் நடந்துக்கிறேன். சரி வா. வாங்க அத்தே போலாம், ரொம்ப ஹாப்பியா இருக்கத்தே. வா வா, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இனியாவது நல்ல குடும்பமா ஒற்றுமையா வாழ்வோம். கண்டிப்பா அத்தே. ராணிக்கா, பிள்ளைங்க காணல? பிள்ளைகளா இந்த ரூம்ல இருக்கு பாத்துக்க. அங்க அண்ணியா இருக்க ஆல்பத்தை பாத்துட்டு இருக்கியாவ. ஓ அப்படியா, சரிக்கா. இது நீங்க அப்புறம் உங்க அண்ணனை விட்டு போனீங்களாக்கா? நான் போகல லட்சுமி, இனி ஒரு நாள் எங்க அம்மைய பார்க்க போகணும் பாத்துக்க. ஏன் லட்சுமி?
போனியெல்லாம் ராதியாவே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கனாக்கா. இப்போ இங்கே பார்வதிய வீட்டில் தான் நிற்கலாம். இன்னைக்கு கிளம்புன்னு சொல்லிச்சு பார்த்துக்கிடுங்க. நீங்கள் போனியெல்லாம் பார்த்துட்டு வாங்கக்கா. என்ன லட்சுமி, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவா செய்யணும்? நம்ம பிள்ளை போல தானே, நான் போகும்போது பார்த்துக்கிட்டு வரேன். ஏன் நீயும் வாயா, கூட போயிட்டு வரலாம். வேண்டாக்கா, நான் வந்தா வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா சேர்ந்து போகலாம். சரிக்கா. ரணிகா, இந்த ஒருத்தன் அங்கேயே ராத்திரி நடந்துட்டு இருந்தானாமே, கேள்விப்பட்டீங்களா? ஆமா லட்சுமி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வேற விடிய காலில் தான் பால் கறக்கெல்லாம் வெளியே வருவியா, சொல்ல நினைச்சிட்டதே மறந்து போச்சு பார்த்துக்க. ஆமாக்கா, நேற்று ராத்திரி அங்கே எங்கேம்மா நோட்டம் போட்டுட்டே தெரிஞ்சானா பார்த்துக்கிடுங்க. யார் எவருன்னு தெரியல. அப்புறம் நைட்டு யாருக்கு வீட்டிலே லைட்டு போட்டோன்னா ஓடிட்டானா. ஐயே, என் வீட்டுக்காரைய நேற்று ராத்திரி வேலையை போயிட்டு வரும்போதே பார்த்துருக்காவ. அவைய நினச்சிருக்காவ, யாரோ நினச்சிருக்காவ. திருடன் தானே இவ்வளோ தெரியாது. ஆனால் என்கிட்ட வந்து சொன்னாவ, ஒருத்தர் அங்கே எங்கேயுமே நடந்து தெரிஞ்சிட்டு இருக்கேன் யாருன்னு. நான் எனக்கு என்ன தெரிய வைக்கச்சின்னு நான் சண்டை போட்டேன் பார்த்துக்க. அது மட்டும் இல்லைக்கா, காலையில் கோழி எல்லாம் ஒரே சவுண்டாக இருந்து வெளியே வர்றதுக்கு வேற எனக்கு பயமாக இருந்து லைட்டு போட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஆளே யாருன்னு தெரியல. நான் லைட்டை போட்டோன்னே இவிய வேற ஏன் லைட்டை போட்டு வச்சிருக்காங்க, டிவியை சவுண்டு காட்டி இவிய உடனே மாடவுக்கு வெளியே போனாவ. ஒருத்தன் காமெடி சாடி ஓடியானு. ஐயே, அப்படியா? பார்த்து லட்சுமி, நீ தான் காலையிலலாம் வெளியே வரா, பார்த்து எடுத்து வா. ஆமாக்கா, பயமாக தான் இருந்து பார்த்துக்கிடுங்க. செய்ய கலத்தி வச்சுட்டேன். ஆமாம் லட்சுமி, எதுக்கு வீணா கொண்டு குடிக்கிறதுக்கு? தங்கம் போகிற ரேட்டை பற்றியா? ரணிகா வந்துட்டாமா, வா சின்ன பொண்ணு. ரணிகா, கதை அறிஞ்சிலா? நேற்று ஊருக்குள்ள கல்லனாமே. ஆமாம், அதை பற்றி தான் பேசிட்டு இருந்துட்ட பொண்ணு. ஏக்கா, நமக்கு எந்த பயமும் இல்லை. நம்ம எல்லாம் விடிஞ்சப்புறம் தான் வெளியே வர்றோம். செல்லியவிய தான் 3:30க்கே எழும்பி ராக்கோழி மாதிரி கூவிட்டு இருப்பாவ. அவிய நிலைமை யோசிச்சு பாருங்க. எதுக்குண்ணா சிலவே இருந்துட்டு இழுக்கியா? என்னதானே சொல்ல வேண்டியதானே? ஆமா லட்சு, பார்த்து எடுத்து வெளியே வாங்க. ஏதோ சின்ன குழந்தை தான் நடமாடி எடுத்துட்டு தூக்கிட்டு போயிடும், பார்த்துக்கிடுங்க. போனா அப்புறம் வந்துட்டா. நான் உண்மையதாக்கா சொல்லி பார்த்து எடுத்து நடங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு, சும்மா அவளை போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமா, உன் வீட்டுல எப்படி இப்போ கொஞ்சம் ஒற்றுமையா போகுதா எப்படி? ஏன் போகுதுக்கா. காலையில கூட என் மாமியார நானும் இவியெல்லாம் எங்கேயோ போவா அழகா கிளம்பி ரெடியானோக்கா. போனியலா? கிளம்பிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டு புறணி கிளவிய ரெண்டும் வந்துச்சுக்கா. என்ன மாமியார மருமகளும் ஒற்றுமையா கிளம்புற மாதிரி இருக்குன்னு தொடங்குனாவ. ஆமா, அவைய தொடங்குறா மட்டும் இல்லைன்னா வீடுக்குள்ள சண்டையே வராது. தொடங்குனாவக்கா. அதுக்கப்புறம் நானே என் மாமியார இனி நமக்குள்ள சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியெல்லாம் எடுத்தோம்க்கா. சரிம்மா, இப்பவாது சண்டை போடாம இருக்கிறீங்களா எப்படி? நானும் என் மாமியார்கிட்ட இனி சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையா இருந்துட்டு பேசி ஒரு வாக்குறுதி எடுத்து பார்த்தா கண் முழிச்சு பாக்கியங்கா கனவு. என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா கனவா? ஆமா, கனவுலையாவது ஒற்றுமையா இருக்க மாதிரியாவது கண்டாலே, இல்லைன்னா ஒரு நேரம் அந்த பொம்பளைய கண்ணில் காண விடாம நிப்பா. பாவக்கா இவ மாமியாரு, இவகிட்ட எல்லாம் மாட்டிட்டு அதுபடியே பாடு. இவ அப்படி சல்லு நிப்பா. சும்மா இரு லட்சுமி. பாத்தியெல்லாம் என்னெல்லாம் சொல்லுது நீ? இது பண்ணிய கொடுமை தாங்காம தான் அஜிதா அடிக்கடி அங்க அவி அம்மை விட்டு போறது. நான் எல்லாம் நல்லா கொடுமைப்படுத்திட்டாலும் இங்க பாரு சின்ன பொண்ணு, அதை இதை சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத பாத்துக்க. நான் உன என் மருமகளை கொடுமைப்படுத்தியது கிடையாது. ஆஹா, சொன்னாங்க நல்லா சொன்னாங்க. அவங்கள மட்டும் சொன்னா எவ்வளவு கோவம் வருது பாருங்க ராணியக்கா. கடவுளே, நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இருந்தாலே சண்டை தான் வரமா. சும்மா இரு சின்ன பொண்ணு. ராணிக்கா, சாயங்காலம் தோட்டத்துக்கு போனா உள்ளவளெல்லாம். சரி லட்சுமி, விடு. கோவத்தை பாருங்க எங்க லட்சுக்கு. லட்சுன்னு சொல்லாத சின்ன பொண்ணு, கோவம் வந்துடும் பாத்துக்க. லட்சு சும்மா இரு சின்ன பொண்ணு, நீயாவது விடா. மோனிஷா, மோனிஷா, இப்படி உனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாருக்கு போன் அடிச்சிட்டு இருக்கு? யாரு? இல்ல, அவ ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டு தானே, நீ எப்படி அலறிட்டு வரா? போ. என்னக்கா ஒரு மாதிரி பயந்து சொல்லிட்டு போன மாதிரி போறா? நானும் 2 நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். அக்காலும் தங்கச்சியும் ஒளிச்சிருந்து போன் நல்லா நோண்டிட்டு இருக்காளோ சின்ன பொண்ணு. அப்ப என்னமோ இருக்குக்கா, கவனிச்சுக்கிடுங்க. என்னக்கா காலங்காத்தாலே வந்திருக்கிறிய? என்ன? இல்லைன்னா இல்லவ மாமியாரு காலையிலேயே எழும்பி உன் வீட்டுக்கு தான் வந்துச்சு. எங்க காணல? என் வீட்டுக்கு வந்துச்சா? எனக்கு தெரியாதுக்கா,
நானே இப்பதான் எழும்பி வரேன். என்ன இருக்கு? 5:30க்கு பால் வாங்க போனேன் தெரியுமா? அந்த நேரமே எழும்பி உன் வீட்டுக்கு தான் வந்துச்சு. அப்போ ஒன்றும் விஷயமே தெரியாதா? எனக்கு தெரியாதக்கா. இந்த கிளவி வேற நான் உறங்கிட்டு இவ்வளோ நேரம் எழும்புனதுக்கே என்ன திட்டுமே. என்ன பண்ண? ஏதாவது பண்ணி சம்மாடி இழுவ, இல்லைன்னா இன்னைக்கு வாங்கிட்டு ஆட்டத்துக்கு வந்துடும் பாத்துக்க. ஏன்க்கா இன்னைக்கு அது இங்கே நிக்க போகுது? அது மட்டும் இல்ல, நாங்களே ஃபேமிலி எங்க தான் நிக்க போறோம். பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு வேற போகணும். சட்டு புட்டுன்னு டிஃபனை ரெடி பண்ணிட்டு சொல்லு. எக்கா நானே லேட்டா எழும்பிட்டேன்னு இருக்கேன், நீங்க வேற என்னக்கா சொல்றிய? நான் எப்படி பண்ண முடியும்? அங்க வந்து நிக்கும் போது மட்டும் நல்லா இருந்துச்சு இல்லையா? சீக்கிரமா சட்டு புட்டுன்னு இட்லியோ தோசை ஏதாவது சுடு. கணிக்க குடிக்க மாதிரி ஷியான கொத்தா. நானே விளைப்பு வாரம். எக்கா நான் போறேம்மா, காஃபி போட்டுன்னு கூப்பிடு. 4 முடி வந்தா சொன்னா தின்னதுக்கு அவ ரெடியா வருவா. அவ கிளம்பிட்டா, நான் மாட்டனேன். நான் எல்லாம் அவுச்சு வைக்கணுமா, மகாராணி வந்து தின்னுக்கிட்டு போவாளாம். ஏ உமா, ஏ உமா, கூப்பிட கூப்பிட காது கேட்காம இருக்க. ஏ உமா, கனவு காணாத. அத்தே என்ன உமா, காலம் காட்டால எழும்பி ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு தரல. பட்ட பகல்ல கனவு கண்டுட்டு இருக்க. சாரி அத்தே, மதியம் போல காண்றேன். ஏத்தே நீங்களும் வசந்தி அக்கால மாதிரி நல்ல காமெடி பண்றிய. ஆமாடா, காமெடி பண்ணிய காமெடி. மணி 8 இன்னும் ஒரு கப் காப்பி போட்டு தரல. என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆமா அத்தே, ஆமா. கிச்சன்ல வந்து நின்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இப்ப பண்ணிடுவேன். பிள்ளை நீ ஸ்கூலுக்கு அனுப்பண்டா, அவனை ஆபீஸுக்கு அனுப்பண்டான். நீ என்ன இவ்வளவு நேரம் என்ன பண்ற? அதான் அத்தே, ரவை எங்க வச்சேன்னு தெரியல. ரவைய தேடிட்டு இருக்கேன். ரவையா? ரவை எதுக்கு? ஆமாத்தே, டைம் வேற 8 ஆயிட்டு. வசந்தி அக்கால இங்கதான் வராங்களாம். அவங்க குடும்பமும் இங்கதான் இருக்கும்போது எல்லாருக்கும் சட்டுன்னு செய்யணுமா. அதான் ரவை உப்புமா பண்ணிடலான் இருக்கேன் அத்தே. ரவை உப்புமா. ரவை உப்புமா? ரவை ரவை உப்புமா ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இல்ல வந்துக்க. ஐய கடவுளே, உப்புமான்னு சொன்னதுக்கே கலவி இந்த நிலை நிக்குதே. என்னத்தை சொல்லி சமாளிக்கலாம்? எது நான் உங்களுக்கு ரவா உப்புமா பிடிக்காதுன்னு தெரியும். அதான் வேற ஏதாவது புதுவிதமா செய்யலான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் அத்தே. இப்ப யோசிச்சு சாயங்காலம் வர ஓட்டிடு சரியா? எத்தே நான் உங்க மருமக, உங்க கொலை விளக்கு, குத்து விளக்கு. என்கிட்ட நீங்க கோவப்படலாமா? நான் இந்த வீட்டுல எத்தனை போஸ்டிங்க்கு ரெடியா இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு மருமக, உங்க பேத்திக்கு அம்மா, அப்படி பல வகைப்பட்ட போஸ்டிங்ல இருக்க என்ன நீங்க திட்டாதீங்க அத்தே. ஆமா, எனக்கு ஏன்னா உங்களெல்லாம் திட்டணும்ல எழுதி வச்சிருக்கு. சமயத்துக்கு ஏதாவது பண்ணி தரலாம்லண்ணா. எத்தே வெயிட் பண்ணுங்க, இன்னும் 3 நிமிஷத்துல நான் உங்களுக்கு சுட்ட அழகா ரெடி பண்ணி தரேன். ரொம்பதான் பண்ணியாவுமா. நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு தான் இருந்தேன். வந்த புதுசுல நானா நீயானி போட்டி என்ன கவனிச்சியனா? இப்ப என்ன நீ பாரு நான் பாரு என்ன உதச்சா தள்ளுறிய? என்ன தீ, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டிய? நீங்க போங்க, நான் சமைச்சு கொண்டாறேன். செல்வா, உன்னை படுத்துறது தப்பே இல்லனா? தப்பே இல்ல. சரி கோவப்படாதுங்க, பிபி டேப்லெட் போய் போடுங்க, கொண்டாறேன் எல்லாத்தையும். சீக்கிரம் போ. இதான் சரியில்லை, மூத்ததான் சரியில்லை, ரெண்டும் ஒண்ணு போல போச்சு. கிளவி என்ன திட்டிட்டு போறாமா? இந்த வயசுலயே இவ்வளோ திட்டுறானா? சின்ன வயசுல எல்லாம் என்ன ஆட்டம் போட்டிருக்கோம். சீக்கிரம் கொண்டு வர, என்ன புலம்பிட்டே இருப்பியா? அப்படி கொண்டாரத்தே, இன்னும் கொண்டாறேன். மோனிஷா, ஏ மோனிஷா, ஏண்டி கத்திக்கிட்டே இருக்கா? இங்கதான் இருக்கேன், வா. இடி, உன் போன் அடிச்சுட்டே இருந்து பாத்தியா? போன் அடிச்சுட்டு இருந்த? போன் அடிச்சுட்டு தான் நீ ஒரு மாதிரி அடி கொடுக்க வேண்டியதானே? இப்ப பாரு, லூஸ் மாதிரி பேசாத. அந்த பையனோட நம்பர்ல இருந்து வருதுன்னு நினைக்கேன். என்னடி சொல்லியா? ஆமாட்டி, சேவ் பண்ணாத நம்பர் தான், நீ பாரு. ஹலோ ஹலோ, யாருட்டி பேசியாவ்ளா? ஒண்ணுமே பேசுறட்டி. ஹலோ, ஏய், நீ அடி சொல்லு.
என்னடி இந்த நம்பர் புதுசா இருக்கு? ஓ அப்படியா? இல்லடி, நான் உன் முதல் நம்பர் தான் கல்யாணம் சேவ் பண்ணிச்சிருக்கேன். இந்த நம்பர் என்கிட்ட இல்ல. சரிடி சரி. ஆமாடி, நோட்ஸ் ஏதாவது எடுத்து நான் உனக்கு சொல்றேன், வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன்னா நீயும் பாத்துக்க. யாராண்டி? ஓ சரிடி சரி. நீ ஏதாவது கன்ஃபியூஷன் எனக்கு அனுப்பு, ஓகேவா? யாருடி? சரிடி வைக்கே. ஏன்டி போன் தானே பேசிட்டு இருக்கேன், சும்மா தொண்ணு நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்கா? ஒரு டீசெண்டே கிடையாது உனக்கு. இப்ப நான் யாருன்னு கேட்டதுல உனக்கு என்னடி டீசன்ட் குறைஞ்சு போச்சு? ரொம்ப ஓவரா பண்ணியா? ரொம்ப ஆடாதன்னா? எடி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது டீம் பெண்டலு. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், எதுக்கு எடடையா தொண்ணு நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்கா? நானே புது நம்பர்ல இருந்து போன் வருது, ஒருவேளை மறுபடியும் அந்த பையன்தான் அடிக்கணும்னு ஒரு அக்கறையில உனக்கு கொண்டு தந்ததுக்கு என்னை பார்த்து மெண்டல்னு சொல்லியா இல்லையா? ஆமா, இனி யாரு போன் பண்ணாலும் உடனே அந்த பையன் தான் போன் பண்ணிட்ட போட்டே. என்ன மக்கா ரெண்டு பேரும் ஒட்டுமையா இருந்து பேசிட்டு இருக்கிறிய? ஆமா, இவகிட்ட எல்லாம் பாசமா பேசிட்டாலும். என்னடி அக்கால போன் அடிக்குதுன்னு எடுத்துட்டு ஓடி வந்தா யாரு? அதை கேட்டதுக்கு தாம என்ன மெண்டல் லூசுன்னு சொல்லியா? ஏண்டி பிள்ளை எதுக்கிட்டு திட்டியா? ஆமா பிள்ளை, அவ சொல்றது மட்டும் வெளியே வந்துடாது, எல்லாத்துக்கும் நான் சொல்றதா இருவரேன் போங்கம்மா. ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைய எந்த மாதிரி பேசி வளர்றது தெரியுமாட்டி? ஆனா இங்கதான் லூசு மெண்டல் என்னென்ன வார்த்தை உண்டோ எல்லாத்தையும் நீங்க தான் பேசுறிய. பக்கத்து வீட்டுல பூமாரி இருக்க பாரு, வீட்டுல இடிக்க சவுண்டே வெளியே கேட்கல. ஆனா நான் பெற்றது ரெண்டும் எப்பா எப்பா, வீட்டுல இருந்தாலும் வீடு 2 ஆயிரம். சரிம்மா கோவப்படாதீங்க, அதெல்லாம் விடுங்க. ஆமா ஈஸ்டர் வேற வரப்போகுது. என்ன ட்ரெஸ் பண்ண ஈஸ்டருக்கு? எம்மா என்ன விட்டுருங்கம்மா தாயிலே, என் கையில 5 பைசா கிடையாது. இந்த தடவை ஈஸ்டருக்கு யாருக்கும் துணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏமா இப்படி சொல்றிய? எல்லாருக்கும் வீட்லயும் துணி எடுத்து தைக்கவே கொடுத்தாச்சு, நம்ம வீட்டுல பாருங்க இன்னும் எடுக்கிறத பத்தியே யோசிக்கல. ஆமாம்மா, ஈஸ்டருக்கு சீக்கிரமா துணி எடுக்கணுமா? ஏட்டி அடுத்த மாசம் தானே ஈஸ்டரு, இப்பவே என்ன போட்டு பிராண்டிட்டு இருக்கிறிய? இப்பவே போனாதானமா நல்ல கலெக்ஷன் எல்லாம் கிடைக்கும். நீங்க வேற, நம்ம லாஸ்ட் போனோம்னா எல்லாருமே கழிச்சு போட்டாதான் கிடைக்கும். இப்பவே போலாமா? எம்மா தாயலே, உங்க கூட நான் துணி எடுக்க எங்கே வரலாமா? நீங்க உங்க அப்பா வந்தாலும் கூட்டிட்டு எங்க வேணாலும் போங்க, நான் எங்கேயுமே வரமாட்டேன். ஏம்மா இப்படி சொல்றீங்க? உங்க கூட எல்லாம் நான் துணி எடுக்க வந்தேன்னா நீங்க என்ன வித்துக்கிட்டே வந்துருவியம்மா, போங்க. என்னடி துணி எடுக்க கூட்டது அம்மா இப்படி சொல்லிட்டு போறாவ? ஆமா பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? 2 பேரும் என்னையாவது ஒற்றுமையா இருக்க மாட்டி, எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. சண்டானி மட்டும் சொல்றியே, அது யாரால வருது? உன்னால மட்டும்தான் வருது. ஆமா என்னால மட்டும்தான் வரும், இவளால எல்லாம் சண்டை வரவே செய்யாது. எடி என்கிட்ட எதுவுமே திட்டு வாங்கிறத போயிடு. ஓவரா என்ன மிரட்டினா நினைச்சிக்க, இந்த போன் வர மேட்டர் நான் வீட்டுல சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிட்டி எனக்கு நான் பயமா பாட்டி. இங்க பாரு சங்கீதா, அதை இதை சொல்லி என்ன மிரட்டலான்னு மட்டும் நினைக்காத, ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணல, புரியுதா? ஆஹா, இவ பண்ணாம இருந்துட்டாலும் போட்டி. அப்புறம் எட்டி 2 பேரும் வாயை மூடுற இல்ல பிளாஸ்டர் எடுத்துட்டு ஒட்டவா? நீ எடுத்துட்டு வாங்கம்மா, சங்கீதாவுக்கு வாயில ஒட்டி விட்டுருவோம், தொல்லை தாங்க முடியல. ஏண்டி உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? எப்பவும் என்னையும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா? சொல்லாம போயிட்டாலும் பாட்டி. அப்புறம் வந்தேன்னு நினைச்சிக்க, அடுப்புல சுட சுட தீ இருக்கு, 2 பேருக்கு சூடு வச்சு போடும் சூடு. உட்காம மனங்காம போட்டி. முதல்ல வசந்தி, வசந்தி. என்னத்தே சொல்லுங்க. உமாளுக்கு வீட்டுக்கு போனேன் பாத்துக்க, இன்னும் ஒரு காப்பி தண்ணி போடல. நீதான் முட்டை நினைச்சா, அவ உன்னோட கூமுட்டையா இருக்க பாரு. எவ்வளவு கொழுப்பு. என்னத்தே என்ன சொல்றிய? இல்ல நிர்மலா, காலையில ஒரு காஃபி கூட போடாம என்ன பண்ணிட்டு எனக்கு ஒண்ணும் புரியல பாரு. செல்வாக்கு எப்படிதான் சாப்பாடு பிடிக்கலாமா? காலையில போய் கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன ஏதாவது கேட்டா மட்டும் இன்னும் எதை இப்ப போட்டுன்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு வார்த்தை வருது, தவிர வேற ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. நீதான் மூத்த மருமவா, கொஞ்சம் பார்த்துட்டு நடந்துக்க, அவகிட்டையும் சொல்லி புரியவை, புரியுதா? புரியுதே புரியுது. கிளவி என்ன பாடுபடுத்தி அம்மா. மருமலா, இதே நீ ஏன் தலைய உறிஞ்சு போட்டுட்டு யோசிக்காம போ, சட்டு புட்டு சமையல பண்ணு, என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க, போ போ. இந்த போறதே. இந்த கிளவி இந்த வீட்டுக்கு வாரது வர எவ்வளவு நிம்மதியா எவ்வளவு சுதந்திரமா இருந்தேன். என்னைக்கு வந்தோம் என் சுதந்திரம் போச்சு, பக்கத்து வீட்டுக்கு குழம்பு ருசி பாக்குற என் சுவையும் போச்சு. என்னமா யோசிச்சுட்டு இருக்க, கிளம்பு. என்ன போறதே. ஒண்ணு சலிச்சது கிடையாதம்மா, ஒண்ணு கிடையாது, சரியா இருக்கு. காலையிலேயே இப்படி விட அப்படிமா மாத்தி போயிட்டு இருக்கேன். 2 பயன்கள்ட்ட முதல்ல சொல்லியே தீரணும். என்னக்கா சண்டதம் போல இருக்கு. ஏக்கா வாங்க வாங்க உட்காருங்க. என்னக்கா சண்டைய போட்டுட்டு இருந்திய,
ஏடா கூடமான நேரத்துல வந்துட்டோமோ எப்படி? ஐயே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாராவது பேச்சு துணைக்கு வரமாட்டாங்களான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல நேரம் நீங்க 2 ரூபாய் வந்தீங்க. ஏதாவது சாப்பிடலாமா? டீ காஃபி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டதுக்கு என்னக்கா? கொடுங்க. மருமோளா ஏன் சொல்லி என்னதே? மருமோ என்ன பாக்க என் கிளாஸ்மேட் எல்லாம் வந்திருக்காங்க. போ 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 போய் போய் சூடா சுட சுட சுடா டீ போட்டு படபடான்னு ஒரு வடையும் சுட்டு கொட்டையில கொண்டு படிப்போ. இது அது வந்து யோ கிளம்பா போப்பா. சுடும்போது வடைக்கு கொஞ்சம் பருப்பு போடு. என் மவுனுக்கு கொஞ்சம் கொடுத்து விடணும். இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டாளோ போல இருக்கு. எப்படிக்கா மருமூலம் நல்லா பாத்துக்கிட்டியாளா? பாத்துக்க என்ன என் மூத்த மருமவா தங்கம். என்னக்கா அப்படியே சொல்றிய? அடா அப்படி இப்படி சொன்னாதான் வேலையில செய்வாள். அதுக்குதான் நான் கண்டெடுத்ததுலயே நல்ல ஒரு மாணிக்க முத்து என் மூத்த மருமவா வசந்தி. கேட்டியா? இது இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையே. 2வது மருமவா எப்படிக்கா? 2வது மருமகளை விட மூத்த மருமவ தான். நான் என்ன கேட்டல உடனே செய்து கொடுப்பேன். பார்த்துடுங்க. எதே என்ன மருமலா இவன் இங்கே நிக்கியா? இல்லத்தே, கடையில போய் பருப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மருமலா போப்போம். போய் சீக்கிரமா வாங்கிட்டு வா. இனி கூறப்படணும் அரைக்கணும் சுடணும் எடுக்கணும் நிறைய வேலை இருக்குல்ல. சரி மருமலா போ. சரிங்க அத்தே, நீங்க பேசிட்டு இருங்க, இப்ப வந்துடுறேன். ஓகே மருமலா ஓகே. உமா காலையில எங்க வீட்டுல ஒரு அதிசயம் நடந்துச்சு தெரியுமா? அதிசயமா? என்ன சின்ன பொண்ணு, என்ன அதிசயம்? நான் இன்னைக்கு லீவுன்னு நினைச்சிட்டு மறந்து நல்லா தூங்கிட்டேன் பாரு. என் பிள்ளைய கூட ஸ்கூலு விடணுங்கிறது மறந்தே போச்சு. ஆனா என் மாமியாரு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பிள்ளையும் வேன்ல ஏத்தி விட்டுட்டு எனக்கு சூடா காஃபி கொண்டு தருந்து பார்த்துக்க. என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? அதிசயமா இருக்கு. மாமியாரு காஃபி போட்டு தந்தா? ஆமா உமா, என்னாலேயே நம்ப முடியலன்னா பாத்துக்கையா. இருந்தாலும் பாவம் போல போட்டு கொண்டு தந்து எனக்கே மனசு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா சின்ன பொண்ணு, சும்மா சொல்ல கூடாது. உனக்கு உடம்பு சரியில்லாத நேரம் உன் மாமியார் உன்ன நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க. எதனாலும் கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்து போவா சின்ன பொண்ணு. பாவம் மாமியாரு நல்ல பொம்பளை. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். இனியாவது சண்டை பண்ண போடாம ஒற்றுமையா எடுக்கலான்னு பாப்போம். எத்தனை நாள்னு தெரியலோமா. ஆமா, எங்க உங்க அக்காவை காணல? அவளை போ சொல்லு. காலையிலேயே கிளவி இங்க அனுப்பி விட்டுட்டா சின்ன பொண்ணு. அங்க அவளுக்கு மட்டும் ஒரு காப்பி போட முடியாதா? போய் செல்வா வீட்டுல குடிச்சிட்டு வாங்கன்னுட்டு இங்க அனுப்பி விட்டுட்டா. இங்க காலையிலேயே என்னட்ட 1008 கொஸ்டின் கேட்டு பார்த்துக்க. அப்புறம் காபி போட லேட் ஆயிட்டு நீ மறுபடியும் அங்கேயே போயிட்டு உமா வந்துட்டா பாரு ஒரு பெருக்கி. வாங்கக்கா, என்ன போனோட ஓடி வரைய? இல்லவ நம்ம மாமியார பாக்க மாமியாருங்க 2 ஃப்ரெண்டு வந்துருக்காளோ பார்த்துக்க. அவங்கிட்ட நம்ம மாமியாரு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கன. உண்மையாவா? சாத்தியமே இல்லையே. அதான் என் இன்னொரு போன அங்க ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். வா, என்ன பேசணும்னு கேட்கலாம். ஆனா 4 முடி இப்படி ஒட்டு கேக்குறது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? வாடா, அப்புறம் என் முன்னாடியே அவங்க என்ன திட்டன்னா திட்டி இருக்கலாம். அது என்ன என் முதுகு பின்னாடி குத்துறது? அதனாலதான் கேப்ப. என்ன சொல்லுது நீ? சவுண்ட் வைங்க. என்னக்கா உள்ளதா சொல்றிய? உங்க மருமூல உங்களை அப்படியா பாத்துக்கிட்டே? நல்லா பாட்டு கிழிச்சாளுவ. போறியா நீ? அவ இருந்ததாலதான் நான் அப்படி சொன்னேன். அப்படியாக்கா? நானும் நீங்க சொன்னதை பார்த்தா உங்க மருமூல உங்களை நல்லா தாங்குறாளுன்னு நினைச்சேன். தாங்கிட்டாலும் மூத்தது சரியே கிடையாது பாத்துக்க. ஒரு வகைக்கு உதவாது. ஏதாவது செய் நீ சொன்னா மல்லிங்கு மாதிரி நிக்கும். உங்களைத்தான் கேட்டுக்கிடுங்க. மூத்ததுகிட்ட ஒரு காப்பி தண்ணிய போடுன்னு சொன்னா வீடு வீடா போய் டீ தூளத்தா சீனித்தா பாலத்தா எல்லாம் வீடு வீடா போய் வாங்கிட்டு வந்து ஏதோ வேண்டா பருப்பா போட பத்துக்க. இப்ப கூட என்ன கடையில வையா பருப்பு வாங்க போயிருப்பா, எங்கேயாவது வீடு வீடா பாத்திரத்தை தூக்கிட்டு போயிருப்பா. கொஞ்சம் போல பருப்பு தானே. கொழுப்பு பிடிச்சவா எப்படி சொல்லியா பாரு. மேல கேளுங்க. இவதான் இப்படி இருக்கியானா 2வது உலமுழுக்கு விட்டு போக வேண்டியதானேக்கா. அவ இவளுக்கு ஒரு படிக்கு மேல. இவளாவது வீடு விடாவது போய் ஏதாவது வாங்கிட்டு தந்துவா. அவ சரியான சோம்பலாங்கி, ஒரு வகைக்கும் உதவாது. வரட்ட என்ன சொல்லிய பாருங்க. ஏக்கா போனை கட் பண்ணுங்க.
ஏன் கட் பண்ணணும்? கேளம். அவகிட்ட ஒரு டீயை போட்டுன்னா அடுப்பங்கரையிலேயே போய் நின்று கனவு காணுவா. கடைசி வரை டீ வராது. இதுக்கு வசந்தி எவ்வளவோ பரவாயில்ல. எப்படி சொல்லுது பாருங்க அக்கா. மாமியாருக்கு ரீலு அந்த போச்சு. இத நான் சும்மாயே விட மாட்டேன். வாங்க அக்கா போய் கேக்கலாம். போய் கேட்டு உடனே நான் பேசுறது ஒட்டு கேட்கிட்டு அடுத்த பழிய போடுறதுக்கா. பேசாம இருனா கிளவி. நம்ம முன்னாடி வச்சு என்ன பேச, நம்ம பின்னாடி என்ன பேசணும் புரிஞ்சுக்கிட்டியா? பாத்தியா? பார்த்தேன்க்கா, பார்த்தேன். மாமியாரு ரீல் அந்துதான் போச்சு. பார்த்து இடாண்டி. தலை வலிக்கலையே செய்யுது. கொஞ்சம் மெதுவா. பேன் நிறைய கிடக்கும் என் தலையில. ஆமா, அவ்வளவா முழு முழு பேனாவா கிடக்கு. தலைய பராமரிக்கிறதே இல்லையாட்டி? ஏன் இப்படி வச்சிருக்க? என்னைக்குமே எல்லா வாரம் வாரம் வலிச்சு எடுத்து பார்க்கனாலும் எப்பவும் வார இறுதியில உன் தலையில இவ்வளவு பேன் எப்படி சங்கிதா? எங்க இருந்துட்டு கொண்டு வரா? நான் என்ன டீ போற வர பியானியா பிடிச்சு தலையில விட்டுட்டு இருக்கேன். ஈரத்தோட டெய்லி தலை கட்டுறேன் பத்தியா? அதனால இவ்வளவு பியானு. நானும் ஈரத்தோட தான் தலை கட்டுறேன். எனக்கு என்ன தள்ள பியானாவா இருக்கு? ஒரு காலத்துல யோசிச்சு பாரு, தலைய திறந்தாலே உனக்கு ஃபுல்லா பியானாதான் இருக்கும். செப்பா அவ்வளவும் பேனு. எடி நீ எவ்வளவு பேன் பிடிச்சாலும் பக்கத்துல இருந்திருக்கா? அப்படி யாருக்கு பயப்படி இருக்காதட்டி? ஆமா, நல்லா சொன்னா. ஏன்னா எனக்கு ஸ்கூல்ல தனி டெஸ்க் தனி பெஞ்செல்லாம் தராங்க பாரு. தனியா போயிருக்க. பேசாம பாரா. எடி என் ஃப்ரெண்ட் உண்டு இல்லையா சித்ரா, ஒரு ட்ரெஸ் எடுத்துக்காட்டி என்ன அழகா இருக்கு தெரியுமா? எந்த கடையில தான் போய் எடுப்பாளோன்னு தெரியல பாத்துக்க. என்ன ட்ரெஸ்? மெட்டீரியல் டீ. ரெடிமேடா எடுக்காம மெட்டீரியல் எடுத்து இவா சொல்லி ஸ்டிச் பண்ண கொடுத்தது. சூப்பரா இருக்கு. ஃப்ராக் மாதிரி போட்டுருந்தா. நானே எனக்கு பிறந்த நாளுக்கு இந்த தடவை அம்மைக்கிட்ட அதை மாதிரி எடுத்து கேட்கணும்னு வச்சுக்கேன்டி. சரி, நல்லா இருந்தா அப்ப எனக்கு அதே மாதிரி எடுத்துற சொல்லு, சரியா? ஆஹா, எல்லாம் நான் போடுறத மேடம் போடுவாவ. நான் உன் தங்கச்சிட்டி. என் மேல கொஞ்சம் கூட உனக்கு பாசமே கிடையாதா? தெரியாம தான் கேட்கேன். நான் உன் அக்காட்டி. கொஞ்சமாவது என்ன அக்கான்னு கூப்பிட்றியா, வாட்டி போட்டின்னு கூப்பிட்டியா? ஒரு மரியாதையே இல்ல. மரியாதை மட்டும் தந்துட்டா தலைகால் புரியாம தான் திரிவா நீ. என்ன மக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா, இந்த பேன் பிடித்தாலும் தலைய பாருங்க. அப்படி பேனா வாரி பொறிஞ்சு கிடக்குமா? பேன் பாக்கியதா இருந்தா வெளியே இருந்து பார்க்க வேண்டியது நட்டி. நடு பெட்ரூம்ல இருந்தா எடுத்து பாப்பியலாக்கா. ஏம்மா, இங்கதாம நல்லா இருக்கு. வெளியே ஒரே வெயிலா இருக்குமா. சரி, சமைக்க முன்னாடி பசிக்குது தொங்கிட்டு இருந்தே இல்லையா? போ சமைச்சு திரும்பி எடுத்து சாப்பிடு போ. என்ன குழம்புமா? மீன் குழம்பு வச்சு மீனை பொரிச்சு வச்சிருக்கேன். போ தேவை போட்டு எடுத்து சாப்பிடு போ. இப்ப நீங்களும் வாங்க. நீங்களும் காலையிலே ஒண்ணு சாப்பிடல இல்லையாம, வாங்க சேர்ந்தே சாப்பிடுவோம். வேண்டாண்டி, நீங்க 2 போய் சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல. காலையிலே ஒண்ணுமே சாப்பிடல இல்லையாம, வாங்க. அது இல்ல மக்கா, வயிறு ஒரு மாதிரி டாமனி இருக்கு. இப்பதான் கொஞ்சம் போல குழம்புல உப்பும் டேஸ்டும் பாக்கிறதுக்கு கொஞ்சம் போல சுவாறு போட்டு எடுத்து தின்னேண்டி. நீங்க போய் சாப்பிடுங்க. ஓஹோ, சும்மா இல்ல உங்களுக்கு பசிக்காதது? அப்படி இல்லட்டி, போ போய் எடுத்து சாப்பிடு மக்கா போ. ஏமா நீங்க போட்டாது தாங்கம்மா. எவ்வளவு நாளைக்கு அம்மையே போட்டு தரதுக்கு? பின்ன வா. எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நம்ம போட்டு கொடுத்தாதாம அந்த பிள்ளைகளுக்கு இறங்க. ஏட்டி பாத்தியா, அம்மா என்னதான் சொன்னாலும் புலம்பி போனாலும் போய் போட போறத பாரு. பாவண்டி அம்மா. ஏட்டி வாங்க மக்கா, நான் சாப்பாடு போட்டாச்சு, வாயா. இந்த வரேம்மா. சாப்பிடுங்க மக்கா. ஏன் பாத்துட்டே இருக்கிறிய? ஏம்மா நீங்களும் கொஞ்சம் போல சாப்பிடுங்கம்மா. அதான் சொன்னேன் இல்லட்டி, டேஸ்ட் பார்க்கும்போது அம்மா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க மக்கா. எப்படிம்மா இவ்வளவு அழகா டேஸ்டா மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் வைக்கிறீங்க? யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? ஆமாட்டி, பக்கத்துல ஒரு ஆள் இருந்து அரிசியை எடு, கழுவு, போடு, மீனை கழுவு, குழம்பு வை, மசாலா போட்டுன்னு சொல்லியா தருவாவ. எங்க அம்மா சமைக்கும் போது நாங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டதுதான். அப்படியா? பாத்து சமைச்சதுக்கே இவ்வளவு டேஸ்டா சமைக்கிறீங்கம்மா. அப்ப பாட்டிகிட்ட கேட்டு சமைச்சிருந்தா எவ்வளவு அழகா சமைச்சிய. நீங்களும் சமையல கத்துடுங்கன்னா கேட்கவா? சரிய அம்மா சமையல் பண்ணும்போது கொஞ்ச நேரம் வந்திருந்து அம்மா என்னெல்லாம் போடியும் எடுக்கேன்னு பாக்கணும். அந்த நேரம் உங்களுக்கு போன் பார்க்கவே நேரம் கரெக்டா இருக்கு. ஏம்மா ஒரு நாள் எனக்கு நீங்க மீனை மட்டும் கழுவி கொடுத்துருங்க. நான் அழகா குழம்பு வைக்கேன், சரியா? ஏம்மா குழம்பு வைக்க இவங்கதான் கழுவி வைக்கணும்னு சொல்லுங்க. அது என்ன கழுவி கொடுக்க ஒரு ஆளு குழம்பு வைக்க ஒரு ஆளு? சொல்லுங்கம்மா. அதெல்லாம் ஒரு பண்ணல மக்கா, நான் ஒரு நாள் சொல்லி தரேன். நீ ஏன் டேஸ்டா தான் வைப்பா. ராணியக்கா, ராணியக்கா, ஓய் ராணியக்கா. சின்ன பொண்ணு உள்ளவா. வா சின்ன பொண்ணு. என்ன ராணியக்கா, மீன் குழம்பா? என்ன வாசனை! எப்பா உங்க கேட்ல கை வச்சோன்னே ஒரே மனம். நிஜமா ஆண்டி, கரெக்டா சொன்னீங்க. அழகா மணக்குறீங்க அம்மா வைக்கிறது. சங்கீதா, மோனிஷா, சும்மா சொல்லக்கூடாதுரே. நீங்க 2 பேரும் நல்லா கொடுத்த செவியதான். சாப்பிடுறியா சின்ன பொண்ணு? ஆமா, பின்ன உங்க மீன் குழம்புக்கு சாப்பிடாம யாராவது போவல ராணியக்கா? என்ன கேள்வி கேட்டுட்டிய? இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன சங்கீதா,
இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? மோனிஷா நீயும் போகலையா? இல்லாட்டே எனக்கு லீவு. இவ காய்ச்சல் சொல்லிட்டு பொய்யா மாத்திட்டு வீட்டுல கிடைக்க. ஆமா நான் பொய்யா மாத்தேன் பார்த்த யாண்டி. சரி விடுக்கடே, சண்டை போடாதுங்களா? இந்த சின்ன பொண்ணு ரணிகா பார்க்கவே சூப்பரா இருக்குக்கா. சாப்பிடு சின்ன பொண்ணு. ரணிகா வா லட்சுமி. அங்க என்ன குசு குசுன்னு பேச்சு. இங்க ஒரு பெரிய மனசு உட்கார்ந்துட்டு இருக்கேன். கண்ணு தெரியல ரெண்டு இருக்கா. ஒன்னும் சொல்லல சின்ன பொண்ணு, பேசதான் ஆரம்பிச்சா. ஆமா பெரிய மனசி, ரொம்ப பெரிய மனசி. யாமன உனக்கு ஒரு வாய் சுவார்ந்துட்டேலக்கா, வாங்கலாம். வேண்டாம், உன் தயவுக்கு நன்றி. என்ன லட்சுமி சொல்லுமா? ரணிகா சாயங்காலம் போல வயல்ல கொஞ்சம் அறுவடை இருக்கு, வாங்கனக்கா போயிட்டு வரும். சரி லட்சுமி. லட்சு அப்ப நானும் வாரேன். நீ வரையா? எங்க வரா? எதுக்கு வரா? உன்னை யாரு கூப்பிட்டா? என்ன லட்சு இப்படி பேசுறிய? இங்கெல்லாம் நீங்க கூப்பிட்டா நாங்க வரணும். நம்ம ராணியக்கால் நீங்க கூடுதிய, நம்ம லட்சுக்கால தோட்டத்துக்கு நாங்க வரக்கூடாதா? நான் வருவோம். ஒன்னையே கூட்டல, நாங்க நீ யாரு கூட்டம் தேக்கியா? யாரும் வரண்டாம். நாங்கன்னா நான், வசந்தி அக்கா, உமா அக்கா எல்லாரும் வருவோம். சின்ன பொண்ணு பேசாம போயிரு, என் வேலையே கெடுக்காத பத்துக்க. உங்களை யாரையும் நான் கூட்டல. வந்தா என் வேலையும் செய்ய விடாம என்னையும் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பியம்மா. தாயிலே வரவே வேண்டாம். ராணியக்கா நாங்களும் வாரோம்க்கா. ஏக்கா தயவு செய்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ண லட்சுமி? நீங்க பேசிட்டுங்க, நான் சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு போய் உமாவையும் வசந்தியும் கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த பொண்ணு விளையாடாத, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நீங்க எல்லாம் பேசி ஒரு முடிவு வாங்க, நான் ஓடி போய் வேறன்ட்டு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேனாக்கா. ராணியக்கா அப்புறமா பிளேட்ட தாரேன். என்னக்கா? நான் என்ன பண்ண லட்சுமி? ஆனா நாலுமுடி நீங்க லேசுப்பட்ட ஆளு கிடையாது. மாமியார் இந்த கிளி கிழிச்ச பிறவே இப்படி கிழிச்சிட்டு இருக்கிறிய. இல்ல சின்ன பொண்ணு, என்னதான் அது திட்டுனாலும் உமாவோட என்ன பெஸ்ட்ன்னு சொல்லிருக்கலையா, அதுல எனக்கு ஒரு பெருமை தானே. ஆமா, மேய்க்கிறது எருமை, அதுல என்ன கிடக்கு பெருமை? உனக்கு பொறாமனா? எங்க அது கிளவி என்ன கொஞ்சம் புகழ்ந்துட்டேன்னு உனக்கு பொறாம? ஆஹா, பொறாம பட்டுட்டாலும் பொறாம படக்கூடிய விஷயம். வாங்க அங்க போங்க, பெய் கலவி ஏதாச்சும் செய்து கொடுக்கக்கூடிய வேலையை பாருங்க. ஏக்கா பிறவு போலாம், இன்னைக்கு லட்சுக்க வீட்டுல அறுவடையாம், போமா? என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? அறுவடையா? ஒரு வாரத்தை சொல்லுங்க. நான் ராணிய களை விட்டு போயிருந்தேன் இல்லையாக்கா, அங்க வச்சுதான் எனக்கே தெரியும். எப்படி பின்ன போமா? நான் வரலம்மா. எதுக்கு? அங்க போய் அவங்களுக்கு பண்டவும் பார்க்கதான் காணும். நான் வரல. அதுல வேற என் மாமியார் வீட்டுல இருக்கு, ஏதாவது சொல்லி ஆசைப்படும். நான் வரல. நீங்க வேணா போயிட்டு வாங்க. இவா இப்படி பின் வாங்கி ஆளு கிடையாதே. கிளவிய பார்த்து கண்டிப்பா இவ பயப்பட மாட்டா. ஏதோ உள்குத்து இருக்கு. உமா விடாத, ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்க. ஏக்கா வாங்கக்கா, போன ஒரு நாளத்து சம்பளமாவது கிடைச்சல்ல, அது நமக்கு தேவைக்கு ஏதாவது யூஸ் ஆகும் இல்லையாக்கா, போவோம். ஆமா பத்தியா, நான் அதை யோசிக்கலையே. சரி வா, சட்டுப்பட்டு பின்ன போவோம். கேட்டா போனா விட்டுட்டு போயிட போறாவ. வாங்க வாங்க. என்ன உமா, 4 மணி பறந்துட்டு இப்படி ஓடுது? நீ வேற சின்ன பொண்ணு, பணம்னு சொன்னா பணமே வாய திறக்கும். இவ ஏமாத்திரம். வா போவோம். சரி பின்ன போவோம். லட்சுக்கால கொஞ்சம் வேலை செய்து கொடுத்த மாதிரி இருக்கேன் இல்லையா, வா வா. சீக்கிரமா போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும் சின்ன பொண்ணு. என் மாமியாருக்கு தெரிஞ்சுனாதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாத்துக்க. அதுக்குதான் சொல்றேன், மற்றபடி ஒண்ணும் இல்லை எனக்கு. எப்படி? சரி உமா, போறோம், வேலையை முடிக்க உடனே வரோம், அவ்வளவுதானே, வா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறேன்.